இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஆகும். இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஆகும். மாறாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அவை முறையே 110 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸ் ஆகும். இந்தியாவில் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ், அமெரிக்காவில் 110 வோல்ட் மற்றும் 60 ஹெர்ட்ஸ் ஆகும். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம். உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம். நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓமாக குறைந்து விடுகிறது. எனவே ஒரு மனித உடல் இயல்பிலேயே மின்னூட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் போது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சில கடல் ஆமைகள் லாகர்ஜெட் கடல் ஆமை. அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களிலுள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றலுடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது. புவிகாந்த உருப்பதித்தல் லாகர்ஜெட் கடல் ஆமை. உங்கள் விஞ்ஞானியை அறிந்து கொள்ளுங்கள். மைக்கேல் ஃபாரடே 22 செப்டம்பர் 1791 to 25 ஆகஸ்ட் 1867. 22 செப்டம்பர் 1791 to 25 ஆகஸ்ட் 1867 ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஆவார். அவர் மின்காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். அவரது முக்கிய கண்டுபிடிப்புகளில் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு ஆகியவை அடங்கும். ஃப்ளெமிங் வலக்கை விதி. வலது கையின் பெருவிரல், சுட்டுவிரல், நடுவிரல் ஆகியவற்றை நீளவாக்கில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நீட்டும்போது சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையும் குறித்தால் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். ஃப்ளெமிங்கின் வலது கை விதி மின்னியற்றி விதி என்றும் அழைக்கப்படுகிறது. வலது கையின் பெருவிரல், நடுவிரல், சுண்டுவிரல் மூன்றையும் செங்குத்தாக நீட்டும்போது சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையையும் குறித்தது. சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையை குறித்தால் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையையும் குறித்தால் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசை, பெருவிரல் கடத்தி இயங்கும் திசை, நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். இதுவே ஃப்ளெமிங் வலக்கை விதி. இது மின்னியற்றி விதி என்றும் அழைக்கப்படுகிறது.